வணக்கம். கேடில் விழுச்செல்வம் கல்வியோர்வர்க்கு மாடல்ல மற்ற எவை என்று கல்வியின் சிறப்பை சொல்லும் அதே திருவள்ளுவர், அருளில்லார்க்கு உலகம் இல்லை, பொருளில்லார்க்கு உலகம் இல்லாகி ஆங்கு என்று செல்வத்தின் சிறப்பையும், உரின் உயிர் அஞ்சா மறவர் இறைவன் செறினும் சீர்குன்றல் இலர் என்று வீரத்தின் சிறப்பையும் போற்றி இருக்கிறார். எதையும் ஒப்பிட்டு பார்ப்பதுதானே மனிதரின் இயல்பு. அப்படியாயின் கல்வி, செல்வம், வீரம் இம்மூன்றில் முதன்மை இடத்தில் இருப்பது எது, இன்றியமையாத தேவை எது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? ஏதாவது ஒன்றில் மிக உயர்ந்த இடத்தில் இருந்து மற்ற இரண்டிலும் பின்தங்கி இருந்தால் என்ன ஆகும்? இவை அனைத்துக்குமான விடையை ஒரு தெளிவை நாடகத்தின் மூலம் விளக்க வருகின்றனர் 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள். Now we have an interesting Tamil skit from 6 to 8 standard students. Experience the richness of our tradition with storytelling. The heartbeat of our culture beats strong as our ancestors' stories come alive. The participants are S.A. Sadhana, Pranita S., Shivakailash D., Tarun N., Varsha B., Pooja Sri R. கல்வியோர்வர்க்கு மாடல்ல மற்ற எவை என்று கல்வியின் சிறப்பை சொல்லும் அதே திருவள்ளுவர், அருளில்லார்க்கு உலகம் இல்லை, பொருளில்லார்க்கு உலகம் இல்லாகி ஆங்கு என்று செல்வத்தின் சிறப்பையும், உரின் உயிர் அஞ்சா மறவர் இறைவன் செறினும் சீர்குன்றல் இலர் என்று வீரத்தின் சிறப்பையும் போற்றி இருக்கிறார். எதையும் ஒப்பிட்டு பார்ப்பதுதானே மனிதரின் இயல்பு. அப்படியாயின் கல்வி, செல்வம், வீரம் இம்மூன்றில் முதன்மை இடத்தில் இருப்பது எது, இன்றியமையாத தேவை எது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? ஏதாவது ஒன்றில் மிக உயர்ந்த இடத்தில் இருந்து மற்ற இரண்டிலும் பின்தங்கி இருந்தால் என்ன ஆகும்? இவை அனைத்துக்குமான விடையை ஒரு தெளிவை நாடகத்தின் மூலம் விளக்க வருகின்றனர் 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள். நாராயண நாராயண. கல்வியா, செல்வமா, வீரமா? கல்வியா, செல்வமா, வீரமா, அன்னையா, தந்தையா, தெய்வமா? கல்வியா, செல்வமா, வீரமா, அன்னையா, தந்தையா, தெய்வமா? ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? கல்வியா, செல்வமா, வீரமா? கோமாதா எங்கள் குலமாதா, கோமாதா எங்கள் குலமாதா. காட்சி 1. நாரதர் சரஸ்வதியை சந்திக்க வருகிறார். நாராயண 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 நாராயண. கல்விக்கு அரசி, சொல்லின் செல்வி, வணக்கம். நாரதா, உன் வரவு நல்வரவாகுக. அழைப்பார் அழைப்பில்லாவிட்டாலும் நான் வருவேன், யாராலும் தடுக்க முடியாது. நீ சென்ற இடமெல்லாம் கலகம் உருவாகிவிடும். அதனால்தான் உன் அழைப்பு சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. எந்த இடத்தில் நான் கலகம் செய்துவிட்டேன் தாயே? நீங்கள் அழகாக பாடினாலும் இந்த இடத்தில் லக்ஷ்மி கடாட்சியமே நிறைந்துள்ளது. லக்ஷ்மி கடாட்சியமே நிறைந்துள்ளது. நாரதா, வா இங்கே. வந்தேன். உலகத்திலே சிறந்தது கல்வியா, செல்வமா? உங்களுக்கு தெரியாதா? ஒரு முறை நீயே சொல். தாயே, என் அறிவுக்கு எட்டியவரை உலகிலேயே சிறந்தது செல்வம்தான். என்ன, செல்வமா? இல்லை இல்லை, நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இப்பொழுதே பூலோகம் சென்று வாயிலாமே பேச வைத்து பாட வைத்து பெரும் புலவனாக்குவேன். செல்வந்தனை அவன் காலி விழ வைப்பேன். இல்லாவிட்டால் கலைவண்ணி பட்டம் எனக்கு தேவையில்லை. நான் வருகிறேன். காட்சி 2. நாரதர் லட்சுமியை சந்தித்தல். நாராயண 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 நாராயண. வணக்கம் தாயே. வணக்கம் நாரதா, என்ன விஷயமாக வந்துள்ளே? சரஸ்வதி தேவி கல்விதான் சிறந்தது என்று கூறுகிறார். ஆகவே செல்வம் தான்
என்று கூறவில்லையா? அது தாயே, உலகிலேயே சிறந்தது எது? கல்வியா செல்வமா? சொன்னால் கோபிக்க கூடாது. உலகிலேயே சிறந்தது கல்விதான். என்ன கல்வியா? இல்லை இல்லை, செல்வம் தான் சிறந்தது. இப்பொழுதே பூலோகம் சென்று வறுமையில் வாடும் ஒரு பெண் செல்வ செழிப்போடு அரசியாக்கி செல்வம் தான் சிறந்தது என்று நிரூபித்து காட்டுகிறேன். இல்லாவிட்டால் நான் அடிமகள் அல்ல, எனக்கு திருமகள் என்கிற பட்டமும் தேவையில்லை. நான் வருகிறேன். காட்சி 3. நாரதர் பராசக்தியை காண வருகிறார். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நாராயண 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 நாராயண. வாரும் நாரதரே, என்ன பிரச்சனை கொண்டு வந்துள்ளேன்? கல்விதான் சிறந்தது என்று சரஸ்வதி தேவியும் செல்வம்தான் சிறந்தது என்று லட்சுமி தேவியும் கூறுகிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் ஆணவத்துடன் கூறுகிறார்கள். உலகிலேயே சிறந்தது வீரமே. நாரதா வா இங்கே. வந்தேன். நாரதா வா இங்கே. வந்தேன். தேவி, உன்னுடைய வீரத்தை பற்றி அனைவரும் அறிந்ததே. இதில் நீங்கள் தலையிடாதீர்கள். நாரதா வா இங்கே. வந்தேன். நாரதா, இதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உலகிலேயே சிறந்தது வீரம்தான் என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன். இப்போதே பூலோகம் சென்று பிறப்பினால் கோலையாக பிறந்த ஒருவனை உலகமே வியக்கும் வண்ணம் மாவீரனாக்கி புலவரையும் அரசியையும் என் அடிமையாக்கி எல்லாரையும் என் தளபதியின் காலடியின் வில்ல வைக்கிறேன். இல்லாவிட்டால் நான் மலைமகள் அல்ல, பராசக்தி என்ற பட்டமும் எனக்கு தேவையில்லை. நான் வருகிறேன். காட்சி 4. நாரதர் சிவனை சந்தித்தல். மகாதேவா. நாரதா, உன் பிரச்சனை எல்லாம் முடிந்து விட்டதா? இல்லையே, இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறேன். ஆரம்பித்து விட்டாயா உன் நாடகத்தை? அனைத்தும் வெற்றிகரமாக முடிய தாங்கள் அருள் வேண்டும். எனது அருள் உனக்கு என்றும் உண்டு. எல்லாம் வெற்றிகரமாக முடியும். சென்று வா. காட்சி 5. கலைமகள், அலைமகள், மலைமகள் மூவரும் சந்தித்து உரையாடுகின்றனர். என்ன கலைவாணி, நலம்தானே? நலம் என்று சொல்லே என் நாவிலிருந்து வந்ததானே, குறை ஒன்றும் இல்லை, பூரண நலம். சொல்லிலே நயமிக்கிறது, ஆனால் பாவம் முகத்தில் தான் ஒருவித பயமும் தென்படுகிறது. பயம் நயம் என்ற சொல்லை மட்டும் பேசிவிட்டு அதுக்கு அப்பா ஜெயம் என்ற சொல்லும் உண்டு. அதுக்கு அதிபதி நான். அதை நீ மறந்து விடாதே. சொல்லிலே சுவை காட்டினால் போதுமா? அதன் பொருள் வேண்டாமா? உன் வார்த்தைப்படி எடுத்துக்கொண்டாலும் சொல்லுக்கு பின்தானே பொருள். அப்படியானால் எனக்கு பின்தானே நீ. ஒரு காலம் இல்லை, நீ பணிய போகிறாய். பணி வைக்கிறேன். நிறுத்துங்கள். இருவரின் வாக்குவாதத்தில் விருப்பமே இல்லை. இறுதியில் வெற்றி பெற போவது நான் தான். பலம் படைத்தவனுக்கு அறிவு குறைவு, கல்வி கற்றவருக்கு பொருள் குறைவு, பொருள் படைத்தவனுக்கு தைரியம் மிக மிக குறைவு. விவாதம் வேண்டாம், கல்வியே சிறந்தது. இல்லை, செல்வம் தான் சிறந்தது. இல்லை இல்லை, வீரம் தான் சிறந்தது. இல்லை இல்லை, கல்வி தான் சிறந்தது. இல்லை இல்லை, செல்வம் தான் சிறந்தது. இல்லை இல்லை, வீரம் தான் சிறந்தது. இல்லை இல்லை, கல்விதான். இல்லை, செல்வம் தான். இல்லை, வீரம் தான். காட்சி 6. நாரதரை வைத்து யார் சிறந்தவர் என்று மூவரும் விவாதம் செய்கின்றனர். நாராயண 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 நாராயண. தேவியரே வணக்கம். கலைமகள், அலைமகள், மலைமகள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கும் இந்த காட்சியை காண நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? கேலியாய் செய்கிறாய். வந்த வினைக்கு எல்லாம் காரணம் நீதானே? இல்லை இல்லை. நாரதா வா இங்கே. வந்தேன். உள்ளதை சொல், கலகம் வேண்டாம். திருமகள் அருகில் இருக்கிறாளோ என்று தயங்கி விடாதே. அத்துடன் மேலும் மலைமகள் மிரண்டு விடுவாளோ என்று பயந்து விடாதே. புரிந்ததா? நடுநிலை நின்று அறிவை கூட்டி முறையாக சொல். என் வினாக்கு தக்க விடை கூறி எங்கு வேண்டுமானாலும் ஓடிவிடு. கல்விதான் சிறந்தது, செல்வம் நிலையற்றது, விவேகம் வந்தால் வீரமும் குறையும். அத்தனையும் பொன்மொழி. நாரதா வா இங்கே. வந்தேன். அருகில் வா. வந்தேன். உலகிலேயே சிறந்தது கல்வியா? யார் சொன்னது? செல்வம் தானே சிறந்தது, அதற்கு நிகரது. உண்மையை சொல், உளராதே. தேவையில்லாமல் யாருக்கும் பயப்படாதே, நான் இருக்கிறேன். சரி தாயே. நிதானமாக சிந்தித்து பின் தீர்க்கமாக சொல். உலகிலேயே சிறந்தது கல்வியா? செல்வம் தானே சிறந்தது. அப்படி என்றால் செல்வம் சிறப்புகளை நீயே கூறு.
கொடுக்கும் இடத்தில் பொன்னையும் பொருளையும் சேர்த்துதானே கொடுக்கிறார்கள். ஆகவே செல்வம் தானே சிறந்தது. நன்றாக சொன்னாய் சரஸ்வதி. புரிந்ததா? நாராயண 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 நாராயண. நாரதா, எங்கே போகிறாய்? வந்தாயா? உத்தரவு. வா இப்படி. வந்தேன். பயந்தது போல் நடிக்காதே. இல்லை. பொய் சொல்லாதே. இல்லை. பொய் பேசாதே. இல்லை. புரிகின்றதா? நிஜத்தை பேசு. நிதானம் தவறி நேருக்கு மாறாக பதில் சொல்லி எனக்கு மேலும் மாத்திரத்தை உண்டாக்காதே. கல்வி செல்வம் இவைகள் தானா சிறந்தது? எந்த மடையன் சொன்னது? வீரம் தானே சிறந்தது. அப்படி என்றால் அதன் பெருமைகளை நீயே கூறு. படிப்புள்ளவனும் பணமுள்ளவனும் பலம் படித்தவனை எதிரே வந்தால் பதுங்கி பதுங்கி வளைந்து வணங்கி வழிவிடுவார்கள். வில்லையும் வேலையும் வைத்துதானே இரு பெரு காப்பியங்கள் தோன்றியது. இனி விளக்கமே தேவையில்லை. ஆகவே வீரம் தானே சிறந்தது. மிக்க மகிழ்ச்சி. வீரத்துக்கே மிக அழகாக பதிலளித்தார். இப்போது புரிந்து கொண்டீர்களா இருவரும்? ஆகவே வீரம் தான் சிறந்தது. இல்லை இல்லை, செல்வம் தான் சிறந்தது. இல்லை இல்லை, கல்வி தான் சிறந்தது. இல்லை இல்லை, வீரம் தான் சிறந்தது. இல்லை இல்லை, செல்வம் தான் சிறந்தது. இல்லை இல்லை, கல்வி தான் சிறந்தது. இல்லை இல்லை, வீரம் தான் சிறந்தது. அடடா, உங்களுக்கு வேறு பிரச்சனையே இல்லையா? உலகையே காக்க வேண்டிய 3 தேவியர்களும் இங்கு நான் சிறந்தவள் நான் சிறந்தவள் என்று சண்டையிட்டு கொண்டிருக்கிறீர்களே, இதெல்லாம் நாரதரால் வந்த வினை. இன்று முதல் உங்களுக்குள் இருக்கின்ற வேற்றுமையை விட்டுவிடுங்கள். நீங்கள் மூவரும் உயர்ந்தவர்களே. முதலில் நீங்கள் மூவரும் ஒன்று சேருங்கள். உங்கள் மூவருக்குள் வந்த போட்டியினால் வந்த வினையை பார்த்தீர்களா? தலைமை பீடத்தில் இருப்பவர்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை குறையக்கூடாது. இன்று முதல் நடந்ததெல்லாம் மறந்துவிடுங்கள். முதலில் நீங்கள் மூவரும் ஒன்று சேருங்கள். இக்கணம் முதல் மூவரும் ஒற்றுமையாக இருப்போம் என்று உறுதி அளிக்கிறோம். தேவியரே, கல்வி செல்வம் வீரம் ஆகிய 3ம் சேர்ந்ததுதான் நன்னாடு. அதுவே பொன்னாடு. செப்பரும் கல்வியும் செல்வமும் வீரமும் முப்பெரும் தேவியர் அருள்வதென்றோ புகழ் மேலிட வாழ்வதும் மேன்மக்களாவதும் தேவியர் மூவரின் கருணை என்றோ. சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி இந்த மூவரின் வசம்தான் மனிதரின் தலைவிதி. இந்த மூவரின் வசம்தான் மனிதரின் தலைவிதி.